அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மே மாதத்தின் 23ஆம் தேதி இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி இருக்குதுங்க. இந்த பௌர்ணமி திதியில் செய்யக்கூடிய வழிபாடுகள் குறித்தும் பரிகாரங்கள் குறித்தும் தொடர்ந்து 2 நாட்களாக நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டாச்சு. அதில் பூஜை அறையில் அமர்ந்து செய்யக்கூடிய முறை குறித்தும் சொல்லியாச்சு. பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் ஹாலில் உட்கார்ந்து செய்யக்கூடிய முறை குறித்தும் சொல்லியாச்சு. மேலும் கையில் எழுதக்கூடிய ஏஞ்சல் நம்பர் குறித்தும் சொல்லியாச்சு. அத்தனையுமே பார்த்திங்கன்னா அற்புதமான பலன்களை தரக்கூடிய பரிகாரங்கள் தான். இன்னும் சொல்லப்போனால் தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா உடனடி பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை சூழ்நிலை காரணமாக இந்த பௌர்ணமி நாளில் உங்களால் அந்த பரிகாரம் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க. நீங்கள் அடுத்த மாதம் பௌர்ணமிக்கும் கூட இதே தண்ணீர் பரிகாரத்தை செஞ்சு பலனடையலாம். நிறைய சகோதரிகள் எனக்கு ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்த கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். எங்களால் இன்றைக்கி வழிபாடும் செய்ய முடியல, பரிகாரமும் செய்ய முடியல. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான மழையாக இருக்குது. எங்களால் மொட்டை மாடிக்கு போனாலுமே நிலவை பார்க்கவே முடியாது. மேலும் வீட்லேயும் பரிகாரம் செய்வதற்கான சூழ்நிலை ஒன்று அமையவும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வருத்தப்பட்டிருந்தாங்க. இது போல் எந்த ஒரு பரிகாரமும் செய்ய முடியல, வழிபாடும் செய்ய முடியல, இன்னைக்கு அற்புதமான நாள்னு சொன்னீங்களே, இந்த நாளினுடைய பலனை நாங்கள் இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு சகோதர சகோதரிகளும் வருத்தமே படாதீங்க. நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செய்யணும்னு நினச்சிங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறும். அதற்கு ஒரு சிம்பிளான மெத்தடு மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கையானது சீக்கிரமாகவே நிறைவேறும். அடுத்து நிறைய சகோதரிகள் சந்தேகம் கேட்கலாம். நாங்கள் பூஜை பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறோம், இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த முறையும் நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்பீங்க. நீங்களும் தாராளமாக செய்யலாம். பரிகாரம் செஞ்சவங்களும் செய்யலாம், செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை பயன்படுத்திக்கலாம். அற்புதமான பலனை கொடுக்கும். கேட்டது கேட்டபடியே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முறை குறித்து தான் சொல்ல போகிறேன். இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இல்லை. அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறோம், ஊரில் இருக்கிறோம், ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம், நான்வெஜ் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. எந்த ரூல்ஸுமே கிடையாது. அதே போல் பண தேவை இருந்தால் பண தேவைக்காக சொல்லலாம், குழந்தை பாக்கியத்துக்காக சொல்லலாம், திருமணம் கைகூடுவதற்காக சொல்லலாம், சொந்த வீடு மனை அமைவதற்கு சொல்லலாம், வேலை கிடைப்பதற்கு சொல்லலாம். இதுபோல் உங்களுடைய விருப்பங்கள் எதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் ஏதாவது ஒரு இன்டென்ஷனை மட்டும் நீங்கள் செட் பண்ணிவிட்டு அது முதல்ல நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். அது நடந்து முடித்த பிறகு அடுத்த நாளே கூட மறுபடியும் நீங்கள் இந்த முறையை ட்ரை பண்ணி இன்னொரு விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றிக்கலாம். சரி, இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிடுறேன். இதுக்கு பெரிதாக ஒன்றுமே தேவைப்படாதுங்க. நீங்கள் டிவி பாருங்கள், மொபைல் பாருங்கள், என்ன வேணால் பண்ணுங்கள். இப்போ ரிலேட்டிவ் கூட சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னா நல்லா ஜாலியாக பேசிகிட்ருங்க, வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணிவிட்டு இரவு தூங்குவீங்க இல்லையா, அதாவது மொபைலெல்லாம் பார்த்தது போதும், டிவியெல்லாம் பார்த்தது போதும், அரட்டை அடித்ததெல்லாம் போதும், இனிமேல் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தூக்கம் வரும் பாருங்கள். அந்த சமயத்தில் இப்போ நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் முன்னிறுத்திக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ பணம் தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, பணம் தான் சேரவே மாட்டேங்குது. அப்படிங்கும்போது எனக்கு நிறைய பண வரவு ஏற்படணும், நிறைய பணம் சேரணும் அப்படிங்கிற இன்டென்ஷனை உங்களுடைய மனசில் வச்சுட்டு ட்ரீம், TREEM, ட்ரீம் 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 இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் 11 முறையோ இல்லை 27 முறையோ சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சொல்லும்போது வெறுமனே அவசரத்தில் சொல்லாமல் நல்லா அதை உணர்ந்து சொல்லுங்கள். ட்ரீம் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சொல்லுங்கள். நீங்கள் இன்டென்ஷனை செட் பண்ணதுக்கப்புறமா இதை 11 முறையோ 27 முறையோ சொன்ன பிறகு மொபைல் ஃபோனில் பார்க்கக்கூடாது, கம்முன்னு படுத்து தூங்கிடணும். அதுக்காக தான் நான் சொன்னேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு நல்லா தூக்கம் வர சமயத்தில் இதை சொல்லிவிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லி. இதை நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ட்ராவலிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த சமயத்தில் தூக்கம் வரத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் சொல்லிவிட்டு அதன் பிறகு தூங்கலாம். ஒருவேளை இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பார்த்தீங்க, எங்களுக்கும் பலன் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த
பௌர்ணமி நாளுங்கிறது அற்புதமான நாள், அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து உங்களை நான் சொன்னேன். ஒருவேளை நீங்கள் லேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாள் இரவுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அற்புதமான நாள் தான். அதனால் அந்த இரவில் கூட நீங்கள் இதே போல் ஒரு இன்டென்ஷனை வந்து செட் பண்ணிவிட்டு இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் 11 முறை வந்து சொல்லுங்கள். எந்த வழிபாடும் செய்ய முடியல, பரிகாரமும் செய்ய முடியலன்னு வருத்தப்பட்ட எல்லாருக்குமே இந்த வார்த்தை அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதமாகவே இருக்க போகுது. இன்றைக்கி தொடங்கி தினமும் கூட நீங்கள் இரவு தூங்குவதற்கு முன்னாடி சொல்லலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. மேலும் இது எங்கேருந்து வேணாலும் சொல்லலாம். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.